Hi friends, welcome back to Srisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான மாங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 பச்சை மிளகாவை ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய மாங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலையாக சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.